ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேர் பபுள்ஸ் வராமல் ஹேர்லாக் ஆகாமல் எப்படி நம்ம மைக்கா லேமினேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், நம்ம மைக்கா லேமினேட் பண்ணணும்னா முதல்ல ப்ளைவுட்டில் டஸ்ட்டு, இந்த சின்ன சின்ன டஸ்ட்டு, இல்லை சப்போஸ் நம்ம கீழே வந்து மேலே தூக்கி வைக்கும் போது அப்படின்றதாலும் சின்ன சின்ன கல் எதனா ஒட்டிகிட்டு இருக்கோம். அதை நம்ம ஏதாவது துணியோ, நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் தினத்தோட வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு நல்லா கொஞ்சம் பக்காவாக தொடச்சி க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா அதில் க்ளீன் பண்ணால் கல் எது வந்தாலும் ஒட்டி நல்லா டைட்டாக அந்த கீழே தரையில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கல் ஒட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கல் எதனா ஒட்டியிருந்தால் கூட தொடை வச்சு க்ளீன் பண்ணும்போது வந்துடும். ஸோ அதை பக்கம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே பேஸ்ட்டு போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வரும். அதே மாதிரி பேஸ்ட்டு போட்டில் பார்த்திங்கன்னா சில பேர் மைக்கா யூஸ் பண்ணுறாங்கல்ல, மைக்கா வந்து சில பேர் அப்படியே அது எப்பவுமே நம்ம என்ன சொல்கிறது ஃப்ளாட்டாக தானே இருக்கும். அப்படின்னும் போது நம்ம பேஸ்ட் வந்து நம்ம ஹீடெக்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஹீடெக்ஸ் போடுற மாதிரிலாம் போட்டோன்னா அந்தளவுக்கு நல்லா க்ரிப்பாக பிடிக்காது. நாங்கள் இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பட்டி தகுடு வாங்கி வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பட்டி தகுடு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு தகுடு. அது அதில் வந்து நம்ம வாலில் வர பல்லு மாதிரி நம்ம கிரைண்டிங் மிஷினில் வச்சுட்டு ஒரு அரை நூல் கணக்கில் நாங்கள் அந்த பல்லு மாதிரி அந்த தகுடில் கட் பண்ணி அதை தான் நாங்கள் பேஸ்ட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரே ஈவனாகவும் வருது எங்களுக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மைக்காலையும் பேஸ்ட் போடுவாங்க, ப்ளைவுட்லேயும் பேஸ்ட் போடுவாங்க. ஏன் அப்படி போடுறாங்கன்னா, நம்ம ஹீடெக்ஸ் எப்படி போடுறாங்களோ அந்த மாதிரி பேஸ்ட்டு போடுறதுனால கம்பல்சரியாக அவங்க ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த மைக்கா நல்லா ஒட்டும். நம்ம போடுறது பார்த்திங்கன்னா அந்த தகுடுலையே எப்படி பார்த்தாலும் ஒரு அரை நூலுக்கு கண்டிப்பாக பேஸ்ட் வந்து அப்ளை ஆகிடுது ப்ளைவுட்டில். அதனால் வந்து பேஸ்ட்டுக்கும் அந்த நம்ம மைக்காவுக்கு தேவையான பேஸ்ட்டும் ப்ளைவுடுக்கு தேவையான பேஸ்ட்டும் நம்ம அதிலே ப்ளைவுட்லேயே போட்டுறதுனால நம்ம ஒட்டும்போது கரெக்டாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் பக்காவாக இதே மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சிட்டு தூரம் பாருங்கள், ஒரு 4 அடியில் ஒரு ப்ளைவுட் எடுத்து சென்டரில் பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் இதே மாதிரி 2 பேரும் 2 பக்கமும் வச்சு சென்டரில் பபுள்ஸ் இல்லாமல் சென்டரில் இருக்கிற நடுவில் இருக்கிற ஹேர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி சைடில் கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு கண்டிப்பாக அது சென்ட்ரல் பபுள்ஸ் இருக்காது. நம்ம இதுக்கப்புறம் ஷீட்டை அப்படியே எடுத்து போய் வைக்கலாம். நாங்கள் எப்படி பார்த்தோன்னா ஒரு 10 ஷீட்டு 20 ஷீட்டு வெயிட்டு போடுறதுனால ஒன்று மேலே ஒன்று நம்ம அடுக்கிறதுனால அது சென்டரில் ஹேர் எதுவுமே இல்லாமல் பபுள்ஸ் எதுவுமே வராமல் வந்துடும். அதையும் மீறி வருமானு கேட்டிங்கன்னா, நம்ம அடுக்கி வச்சா மட்டும் பபுள்ஸ் வராமலாம் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணுன்னு இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பபுள்ஸ் வரவே வராது. டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பல்சரி டோர் எல்லாமே நாங்கள் மேனுவலாக தான் போட்டுட்ருக்கோம். எப்படின்னா 2 பக்கமும் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு 2 மைக்காவும் ஓட்டிட்டு 4 பக்கமும் நாங்கள் மாஸ்கிங் டேப் தான் அடிக்கிறோம். மாஸ்கிங் டேப்பை வச்சுட்டு ஒரு டோர் மேலே இன்னொரு டோரு லைனாக அடிக்கிடுவோம். சின்னது பெரிய டோரு கீழையும் அப்படி 1 by 1 பெருசு, அதுக்கப்புறம் சின்னது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஈவனாக எடுக்கணும். சின்ன டோர் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பெரிய டோர்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பெரிய டோரை என்ன அகலம் இருக்கோ அந்த டோர் ஃபஸ்ட்டு டேப்பு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு டேப்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட சின்ன டோர் இது இருக்கோ அதை தான் அதுக்கு மேலே வைக்கணும். அப்படி 1 by 1 அடிக்கிட்டு வந்தோன்னா மேலே இருக்கிற வெயிட்டில் கீழே இருக்கிற டோரும் நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அந்த ஏர்லாக்கு எப்படி வருதுன்னா, நம்ம வெயிட் இல்லாதனால தான் ஏர்லாக்கே மெயினாக வருது. அதுக்காக தான் நம்ம அந்த ஒரு டோர் மேலே இன்னொரு டோரும் லைனாக 1 by 1 எத்தனை டோர் போகிறீங்களோ அத்தனை டோரும் லைன் அடிக்கலாம். ஒன்று சின்ன சைஸு அன்ஈவனாக இருக்குதுன்னா அது தனியாக கூட வெயிட் வச்சுக்கலாம். இதேமாதிரி வெயிட் வச்சு தான் நம்ம இது வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 8 நாள் ஷீட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மைக்கா ஓட்டிட்டு 2 பக்கம் லேமினேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ்கிங் டேப் அடிப்பாங்க எல்லா பக்கமும். அப்படி அடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை, அடிக்கலாம். ஆனால் சென்டரில் இருக்கிற ஹேர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணணும். எப்படின்னா நல்லா தேய்ச்சிட்டு நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டேப்பை அடிக்கணும்.
அப்படி ரிலீஸ் பண்ணாமல் டேப் அடிச்சிங்கன்னா நீங்கள் 4 பக்கமும் டேப் அடிச்சதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற ஹேர் வெளியே வர்றதுக்கு வழி இல்லை. நீங்கள் 4 பக்கம் டேப் வந்து டைட்டாக அடிச்சதுனால ஹேர் வெளியே வராது, ஒன்று மேலே ஒன்று போட்டாலும். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் இது இந்த டேப் அடித்து எனக்கு ஹேர் பபிள்ஸ் வந்து எல்லா பக்கமும் ஓட்டிச்சு. 4 கார்னரில் சென்டரில் ஃபுல்லாக ஹேர் எல்லாமே சைடில் வந்துச்சு எல்லாமே. திருப்பி எல்லாத்தையும் நாங்கள் அது தகுடு வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப் அடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி நாங்கள் ஒயிட் வச்சோம். அதுக்கப்புறம் தான் அந்த பபுள்ஸ் இல்லாமல் பிரச்சனை எல்லாம் முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் டாப் ஓட்டணும். பட் அந்த டாப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி எப்போவுமே ஒட்டுற மாதிரி தான் ஒட்டணும். பட் ஆனால் எப்படி தான் அந்த பபுள்ஸ் வந்ததுன்னு தெரில. நாங்கள் போட்ட டாப்பில் எல்லாமே ஒரு 4-5 டாப் எல்லாமே பபுள்ஸ் வந்துடுது. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் பபுள்ஸ் வந்ததுன்னு யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது. நாங்கள் டாப்பு போட்டோம், ஒரு டாப்பு 2 டாப்பு தான் போட்டோம் ஒயிட்டு. பெரிய டாப்பு 2, சின்னது 2ன்னு சொல்லிட்டு எல்லாம் வேறு சைஸ் இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஒரு 2 டாப் போட்டோம். அதுக்கு மேலே வச்சுட்டு நாங்கள் ஒயிட்டு எதுவுமே அதிகமாக வைக்கல. அதுக்கு மேலே 2 டாப்பு டேப்பு 4 பக்கம் 2 பக்கம் மைக்கா ஓட்டிட்டு மாஸ்கிங் டேப்பு அடிச்சிட்டோம். எல்லா பக்கமும் அடிச்சுட்டு நாங்கள் நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி வச்சுட்டோம். மறுநாள் காலையில் பார்க்கும்போது டேப்லாம் பிரித்து போக பார்த்திங்கன்னா பபுள்ஸ். ஆக்சுவலாக பபுள்ஸ் வராமல் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது கூட பார்த்தீங்கன்னா ஏன் பபுள்ஸ் வரக்கூடாதுன்னு பார்க்குறீங்கன்னா, ஏன்னா ஒன்ஸ் ஒட்டிட்டு பபுள்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அந்த டாப்போ இல்லை டோரோ இல்லை ஷீட்டோ நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பபுள்ஸ் போகவே போகாது. ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்ன தான் நம்ம அது பபுள்ஸ் ஏர் போகிறதுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டு ஃபெவிகால் உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு என்ன தான் நமக்கு அழுத்தி தேய்ச்சாலும் அந்த பபுள்ஸ் வந்த இடம் அசிங்கமாக தெரியும். அதாவது அந்த ஃபினிஷிங் வராது. நார்மலாக பக்காவாக ஒட்டி இருக்கிற இடத்துக்கும் பபுள்ஸ் வந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்த அப்படியே தனியாக காட்டி கொடுக்கும். அதனாலே அந்த பபுள்ஸ் வராமல் ஓட்டணுன்னு தான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பபுள்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு ஷீட்டாக பேஸ்ட்டு போட்டு ஒட்டி 1 பை 1 ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டே இருக்கிறோம். இந்தமாரி தான் அடுக்கணும். இந்தமாரி அடுக்குனிங்கன்னா இந்த ஷீட்டோட வெயிட்டுக்கு அந்த உள்ளே இருக்கிற ஹேர் எல்லாமே கம்பல்சரி ஹேர் உள்ளே இருக்காது. ஏன்னா ஃபுல் ஷீட்டோட வெயிட்டும் நம்ம இருக்கிறதுனால ஹேர் வராது. நம்ம எத்தனை ஷீட் போடுறோமோ அத்தனை ஷீட்டும் தனித்தனியாக பேஸ்ட்டை போட்டு இந்தமாரி 1 மேலே 1 பை 1 மேலே அடிக்கிடணும். இதேமாரி டோருக்கும் சேம் இதே மெத்தடு தான். இதேமாரி 1 பை 1 எடுக்கணும். பட் ஆனால் அது சின்ன டோருனால் அது கம்பல்சரி மாஸ்கிங் டேப் போட்டுங்க. ஏன்னா இது நம்ம ஒரே ஷீட்டாக போகிறதுனால மாஸ்கிங் டேப் தேவையில்லை. பட் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டேப் அடிச்சாகணும். ஏன்னா டோர் வந்து நீங்கள் கரெக்ட் சைஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மைக்கா ஒட்டுவீங்க. ஸோ அதனால் சைடில் அந்த கார்னரில் வந்து 4 பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த டேப் மைக்கா ஒட்டாமல் இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு தான் அந்த மாஸ்கிங் டேப் அடிக்கிறது. மாஸ்கிங் டேப் அடிச்சுட்டு 1 பை 1 இதே மாதிரி அடிக்கிடலாம். இப்போ நாங்கள் ஷீட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுக்கிற இந்த ப்ளைவுடு இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா ப்ளைவுடு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்னா மேற்கொண்டு அதுக்கு மேலே இன்னும் மேலே அடிக்கிறோம். ஏன்னா அதுக்கு இன்னும் வெயிட் அதிகமாக தேவைன்றதுனால எந்த அளவுக்கு நம்ம வெயிட் அதிகமாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஒட்டுற ஷீட் வந்து பபுள்ஸே இல்லாமல் வரும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வச்சு இந்த டோர்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த டோரையும் எடுத்துன்னு வந்து மேலே வெயிட்டுக்காக வைக்கிறோம். ஏன்னா நம்ம எந்தளவுக்கு வெயிட் வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்ல இருக்கிற டோர் எல்லாமே எடுத்து வந்து அடிக்கிட்டு இருக்கோம். இந்த வெயிட்டு போதுமான்னு கேட்டிங்கன்னா இதுவும் பத்தாது. மேற்கொண்டு நாங்கள் இந்த பேஸ்ட்டு கேனு இந்த ஆயில் கேனில் ஃபுல்லாக எல்லாமே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வேறு எதுவும் நம்ம வெயிட் வைக்கிறதுக்கு வேறு எதுவும் வைக்க முடியலன்றதுனால எங்கள் கிட்டே இருக்கிற பொருள் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.